Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம வாட் இஸ் நார்மலைசேஷன் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னு என்னன்னா பிஃபோர் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஒரு டேபிளில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸில் எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணி அதில் எப்படி ஆப்ரேஷன் ஜாயின்ஸ் பிட்வீன் ஆப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய MySQLல நம்ம டேபிள்ஸில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த டேபிளை எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலைசேஷன் அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும். நார்மலைசேஷன் அப்படின்னாவே ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாக்கு கிளாரிட்டி கொடுக்கறது தான் நம்ம நார்மலைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒரு டெக்னிக். ஸோ உங்களுக்கு எந்த டெக்னிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேட்டா பேஸை நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு. பட் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னிக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டேட்டா பேஸ்ன்னு இருந்ததுன்னா அதை நார்மலைசேஷன் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் நார்மலைசேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது என்ன டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் டிசைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு டேபிளில் ரிட்டன்டென்சியை குறைக்கிறோம். ரிட்டன்டென்சி அப்படின்னா ரிப்பீட்டன்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் ரிட்டன்டென்சின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே டேட்டா ஒரே மாதிரி இருக்கிறது நிறைய இதில் ரிப்பீட் ஆகி இருந்ததுன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றதுக்காக ஒன்று. அடுத்து டிபெண்டன்சி ஆஃப் டேட்டா. டிபெண்டன்சி அப்படின்னா ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவோட சார்ந்து இருக்கிறது தான் நம்ம டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் எப்படி உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்கோ, அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி உங்கள் மொபைல் நம்பர் கூட கனெக்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி உங்கள் நேம் எப்படி உங்கள் அட்ரஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு, உங்கள் அட்ரஸ் எப்படி நேமில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ வெறும் அட்ரஸ் வச்சுட்டு இப்போது இந்த அட்ரஸ் மட்டும் வச்சு நம்ம தேட முடியாது. அதுக்குன்னு அந்த கன்சர்ன் பர்சனோட நேம் இருந்தால் தான் நம்ம லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த நேம் டிபெண்ட் ஆன் அட்ரஸ், அட்ரஸ் டிபெண்ட் ஆன் நேம். அதே மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் ஏஜும் டேட் ஆஃப் பர்த்தும் டிபெண்ட் டேட்டான்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் ஏஜை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்கிறோன்னா அதுக்கு கரெக்டான டேட்டா பர்த் இருந்தால் தான் நம்ம அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் டிபெண்டன்சி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெடியூசஸ் ரிட்டன்டென்சி அண்ட் டிபெண்டன்சி ஆஃப் டேட்டா. அப்புறம் இது இன்னொன்று எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலைசேஷன் பெரிய டேபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன டேபிள்ஸ் பார்த்தோம். ஒரு 50 ஃபீல்டு இருக்கிற டேபிள், அதில் நிறைய ஒரு 5000+ டேட்டாஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் நார்மலைசேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போது உங்களோட டேபிள் எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் அது ஸ்மாலர் டேபிள்ஸாக பிரித்து அந்த டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் கொடுத்து நம்ம லிங்க் பண்ணுறது தான் நார்மலைசேஷனோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இட் டிவைட்ஸ் லார்ஜ் டேபிள் டு ஸ்மாலர் டேபிள் அண்ட் லிங்க் யூஸிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த வேர்ட் நார்மலைசேஷன் அப்படின்னாவே என்னென்னா நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர்னா எது எங்கே இருக்கணும் அப்படின்றது தான் மீன் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு யார் டெவலப் பண்ணாங்கன்னா, இது ஒரு IBM ரிசர்ச்சர் EF கோட் அப்படின்றவர் 1970s இதை டெவலப் பண்ணார். ஸோ அவர் கூடவே சேர்ந்து ஃபியூச்சரில் பாய் கோட் பாய் அப்படின்ற ஒருத்தர் இன்னொரு அந்த டெவலப்மெண்ட்டில் அடிஷ்னலாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற நார்மலைசேஷன் பாய் கோட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மெயின் திங் உங்கள் டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாக்கு ஒரு கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நார்மலைசேஷன் டேட்டா பேஸில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணலாம், அது என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுறோன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டைப்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன். ஸோ இந்த நார்மலைசேஷன்லேயே ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், பாய் கோட் நார்மல் ஃபார்ம்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது மூணுமே EF கோட் டெவலப் பண்ணது.
அதுக்கு அடிஷ்னலா வந்து பாய் அப்படின்றவர் வந்து அவங்க கூட 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான் பாய்காட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய நார்மல் ஃபார்ம் அடிஷ்னலா வந்து வந்திருக்கு. பட் மேஜரா ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது வந்து இந்த 4 நார்மல் ஃபார்ம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா என்ன, அடுத்தடுத்து நம்ம நார்மல் ஃபார்ம்ஸை பார்க்கலாம்.